ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கிலோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். வேணா மீன் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு ஊற வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது எப்படி ஊற வைக்கிறது பார்க்கலாம். தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டோம். மீனில் தண்ணி இருக்கக்கூடாது. அலசின தண்ணி சுத்தமாக வடிகட்டி வச்சுட்டு இப்போது கொஞ்சம் புளி கரைச்சல் சேர்க்குறேன். இப்போது லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோக்கு பாதி எலுமிச்சம்பழம் போட்டால் போதும். கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்தா போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான் சேர்க்குறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் வீட்டில் அரைச்ச மசாலா தூள். இந்த மாதிரி நல்லா மீன் போட்டு அதில் நல்லா இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க மசாலாவை. இப்போது இந்த மசாலாவை சேர்க்க போகிறேன். இதில் அரைச்சவை இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சோம்புல சேர்க்க போகிறேன். இதில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஒட்டாது. இதை நல்லா தடவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கிட்டோம். இப்போ தான் மசாலா வந்து அதில் நல்லா ஊறி இருக்கும். 1 மணி நேரம் ஊற விட்டு பண்ணலாம். இப்போ இது அப்படியே ஊறட்டும். இப்போ இது 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது எப்படி பொரிக்கணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம்.
எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிட்டு ஒரு 4 பீஸ் போடுற அளவுக்கு கம்மியாக ஊற்றி பொரிச்சிக்கிட்டு பத்தலைன்னா அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணோமா இந்த எண்ணெய் மீந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். எண்ணெயில் முழுக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கிட்டு அப்புறமேட்டு திருப்பலாம். உடனே திருப்பினா மசாலாலாம் கரைஞ்சிரும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிக்க விட்டு போடணும். மீன் லேசாக சூடு ஏறி எண்ணெயில் போட்டோமா கரைஞ்சிரும் மசாலாலாம். எண்ணெய் கொதிக்க விட்டு போட்டால் தான் மசாலா கரையாது. இப்போ மீன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாமா? சூடான சுவையான கண்ட மீன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.